பட் ஆனா அந்த ஃபைப்ராய்டு மறுபடியும் வர்றதுனாலயோ இல்லைன்னா ஒன்ஸ் எடுத்துட்டு பிறகு கூட அவங்களுடைய ஃபர்டிலிட்டியினுடைய சான்சஸ் எந்த அளவுக்கு இருக்கு? சரி, யூஸ்வலி எடுத்தா உடனே ரொம்ப மினிமல் நம்பர் ஆஃப் கேசஸ்ல இமீடியட்டா வரலாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 3 மாசத்துலயே பெரிய ஃபைப்ராய்டு வந்தும் பார்த்திருக்கேன், ஃபைப்ராய்டு வராதவங்களும் பார்த்திருக்கேன். ஸோ நம்ம ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோட ஒருத்தங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னா, ஃபைப்ராய்டுனால தான் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னா வாட் வி டெல் தெம் இஸ், எடுத்த உடனே அவங்க அந்த ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இமீடியட்லி பிளான் பண்ணி பிரெக்னன்சி முடிச்சிடுங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்தாலும் நம்ம அதுக்கு என்ன மாதிரியான சர்ஜரி திருப்பி வந்துட்டே இருக்குன்னா யூட்ரஸ் தான் நம்ம எடுக்கணும். ரெக்கரண்டா அந்த அளவுக்கு ரெக்கரண்டா வருது அப்படின்னா, வெறும் ஃபைப்ராய்டு கட்டிகளை மட்டும் நம்ம வெளில எடுக்கும்போது வி டெல் தெம் பர்டிகுலர்லி இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், சப்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல அதனால பிரச்சனை இருக்குன்னா உடனே பிரெக்னென்ட் ஆகி உங்களுடைய குழந்தை பிறக்கிற அந்த ஸ்டேஜை முடிச்சிடுங்கன்னு தான் அட்வைஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ அதுக்கப்புறமா தொடர்ந்து வருதுன்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல மேம், அப்படி அது எவ்வளோ பீரியட்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு? சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ். நான் அதுதான் சொன்னேன் இல்லையா, 3 மாசத்துல நான் பார்த்திருக்கேன், 2 இயர்ஸ்ல பார்த்திருக்கேன். அது ஒருத்தவங்களோட உடல் தன்மை பொறுத்து தான். சில மெடிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் ரொம்ப ப்ராமிசிங் மெத்தட்ஸான்னு கேட்டா இல்ல. சில டைம்ஸ் அந்த மெடிசன்ல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் வராது, அதுக்கப்புறம் திருப்பி வரும். அந்த மெடிசன்ஸை நம்ம கண்டினியூஸா லைஃப் லாங்கும் போட முடியாது. எனக்கு ஒரு சின்ன டவுட் தான், இப்போ கன்சீவ் ஆன பிறகு ஃபைப்ராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? எனக்கு ஒரு சின்ன டவுட் தான், இப்போ கன்சீவ் ஆன பிறகு ஃபைப்ராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? ஐ மீன் குழந்தை உள்ள இருக்கும்போது ஏதாவது ஒன்று மைக்ரோஸ்கோபிக்கா இருந்து அது வளர்ந்துச்சுன்னா டெஃபினெட்லி. ஏன்னா ஃபைப்ராய்ட்ஸ் இன் பிரெக்னன்சி நீங்க சொல்றது வளர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு நீங்க புதுசா வருமானு கேட்டா, ஒன்று புதுசா வர்றதுன்றது மைக்ரோஸ்கோபிக்கா ஏதாவது இருந்து பிரெக்னன்சி ஹார்மோனல் பிரச்சனைகளால இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் வெளில தெரிய ஆரம்பிக்கலாம். சின்னதா இருக்க ஃபைப்ராய்ட்ஸ் வளரலாம். அதே மாதிரி அந்த ஃபைப்ராய்டுக்குள்ள சில சேஞ்சஸ் வரும், டீஜெனரேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி சேஞ்சஸும் வரலாம் அஃப்கோர்ஸ். பட் அந்த சமயத்துல பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா, வேற ஏதாவது குழந்தை அஃபெக்ட் ஆகுது? குழந்தை அஃபெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, குழந்தையுடைய வளர்ச்சியிலேயோ இல்ல குழந்தையுடைய ஜெனட்டிக் இதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சில டைம்ஸ் என்ன ஆகும், குழந்தையோட பொசிஷன் கொஞ்சம் மாறலாம். ஏன்னா அதுவும் அகெயின் ஃபைப்ராய்டு எங்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து. பாப்பா தலை கீழே இருக்கலாம், இல்லைன்னா டிரான்ஸ்வர்ஸா தலை மேல இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்வர்ஸா இருக்கலாம், இடுப்பு கீழே இருக்கலாம், இந்த மாதிரி இது இருக்கலாம். சில டைம்ஸ் நஞ்சு கொடி எங்க இருக்குன்றதை பொறுத்து நஞ்சு கொடி சீக்கிரம் பிரியலாம், அந்த மாதிரி ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ரொம்ப பெருசா இருக்கிற ஃபைப்ராய்டுல சில டைம்ஸ் டக்குன்னு நம்மள பனிக்குடம் உடைஞ்சி ப்ரீடர்ம் லேபர் வரலாம், பனிக்குடம் உடையாமலே கூட ப்ரீடர்ம் லேபர்ஸ் வரலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஃபைப்ராய்டுனால பிரெக்னன்சி. இந்த ஃபைப்ராய்டு இப்போ எந்த அளவுக்கு நீங்க பிரெக்னன்சி சமயத்துல பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களோ, அதே போல தைராய்டும் பாத்தீங்கன்னா, தைராய்டுனால நிறைய பேருக்கு கன்சீவ் ஆனவங்களுக்கு அந்த அபார்ஷன் ஆகுறது, இல்லைன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதுக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. தைராய்டு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி அதுல நிறைய சேஞ்சஸ் வரலாம் ஒன்ஸ் தே பிகம் பிரெக்னென்ட். ஸோ அதனால தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் விசிட் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்றது வித் ஆப்ஸ்டட்ரிஷியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு என்னோட எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டையும் சொல்வேன். நம்ம போனாலே நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணிடுவாங்க, போனாலே அதை பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்கலாம் பயப்படக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க யாரும். நீங்க போகும்போது உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி தைராய்டுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடனே தைராய்டு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தைராய்டு மெடிகேஷன்ஸ் குறைக்கணுமா இல்ல ஜாஸ்தி பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சு ட்ரீட் பண்றதுங்கிறது அபார்ஷன் சான்சஸை வெகுவா குறைக்கும். அதே மாதிரி குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் கரெக்டா இருக்கணும், அந்த முதல் வாரத்திலயுமே கூட, முதல் ஃபியூ வீக்ஸ்லயுமே கூட. இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம பின்னாடி பார்த்துட்டா போதும்னு நினைக்கிற பிரச்சனை கிடையாது. இது ஆல்ரெடி தைராய்டு இருக்கிறவங்க. தைராய்டு இல்லாதவங்க கூட சில டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு பிரெக்னன்சில சம்டைம்ஸ் தைராய்டு தெரியலாம், சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த வேல்யூஸ் நிறைய பேர் எங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, இது தைராய்டே கிடையாது, எங்களுக்கு எதுக்கு தைராய்டு மெடிசன் போடுறீங்க? பிரெக்னன்சில அந்த வேல்யூஸ் வில் சேஞ்ச். ஏன்னா இந்த நம்மளோட பிரெக்னன்சில நடக்கிற நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அந்த தைராய்டையும் கொஞ்சம் மாற்றும். முன்னாடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய டிபேட் இருந்தது. பட் இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ்ல இந்த மாதிரி பிரெக்னன்சில வர தைராய்டையும் கரெக்டா ட்ரீட் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. அதனால அகெயின் அவங்களுக்கு அபார்ஷன் சான்சஸ் கம்மி, குழந்தையோட டெவலப்மெண்ட் சான்சஸ்ல இருந்து ப்ரீடர்ம் லேபர்ல இருந்து நிறைய விஷயங்கள் வெகுவா குறையும். ஸோ டெஃபினெட்லி தைராய்டோட ஸ்டேட்டஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்
முன்னாடியா இருந்தாலும் சரி இல்லை ஆஃப்டர் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் சரி. இந்த ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இந்த 2 விதத்துல இருக்கலாம். எது அதிகமா வந்துட்டு இந்த பிரெக்னன்சி சமயத்துல அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? ஹைப்பர் தைராய்டிசம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிக் வாஸ்ட் சப்ஜெக்ட். அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் முதலே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க அந்த ஆல்ரெடி அதுக்கான மெடிகேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு தான் இருப்பாங்க. ப்ரெக்னன்சியில் நாங்கள் நிறைய பார்க்குறது சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் தான். அதாவது நாங்கள் தைராய்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு. வேற இந்த ஹைப்பர் தைராய்டிசம்னு இருக்கிறவங்க ஆல்ரெடி ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் பார்த்து அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்ஸ் தே பிகம் பிரெக்னென்ட் அவங்களுக்கு நாங்கள் அவங்க போட்டுட்டு இருக்கிற அந்த மெடிசன் எந்தெந்த மெடிசன் இப்போ மாற்றணும், ப்ரெக்னென்சிக்கு ஏற்ற மாதிரி குழந்தைக்கு பாதகம் வராமல் எந்தெந்த மெடிசன்ஸ் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துல எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து வரலாம். பட் மோஸ்ட்லி ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அதில் நிறைய ஆட்டோ இம்யூன் அது இதுன்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்களா தான் இருப்பாங்க. இன் ஜென்ரல் விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது யூஸ்வலாக 28 days அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு தாண்டியும் வரும். மேக்ஸிமம் ஆஃப் 40 daysன்னு நீங்களே கூட வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ஓவுலேஷன் பீரியட்ன்றது எப்படி தெரியும்? தெரியாது. சரி, 28 daysன்னு சொல்ல முடியாது. நம்ம விமன் பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கால்குலேஷன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். இதுக்குள்ள இதுன்னு தான் நம்ம அப்படிதான் வகையறுக்கப்பட்டிருக்கு சயின்டிஃபிக்கலி. 21 நாள்ல இருந்து 35 நாள் வரைக்கும் நார்மல் சைக்கிள் தான். ஒரு சைக்கிள் ஷார்ட்டா 21 நாள் வரைக்கும் இருக்கலாம், இல்லைன்னா லாங்கா 35 days கூட இருக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்கு 40 to 45 days, பர்டிகுலர்லி சின்ன பிள்ளைங்கள்ல அவங்களுக்கு நம்ம இப்படித்தான் வரணும் 35 நாளைக்குள்ள வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பெரியவங்களுக்கே கூட when they are otherwise healthy, ஸ்கேன் எல்லாம் நார்மலா இருக்குன்னா 45 நாள் கூட வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸோட. ஸோ இதுதான் வந்து ஒரு ரேஞ்சில் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதுக்குள்ள இஷ்யூஸ் எதுவும் இல்லாம கரெக்டா இந்த ரேஞ்சுக்குள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வருது, ஃப்ளோ நார்மலா இருக்குன்னா அது எதுவும் பண்ண வேண்டாம். எப்படி கணிக்கிறது அப்படின்னா, சரி இவங்களுக்கு இப்போ ஒரு 28 daysன்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து இந்த 12வது நாள்ல இருந்து 14 நாளுக்குள்ள நம்மளால கணிக்க முடியும். பட் இவங்களுக்கு நம்ம பெருசா கணிக்க முடியாது. பட் தென் ஜென்ரலி எந்த டெஸ்ட்டும் இல்லாம கணிக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்களோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம், அவங்களோட சர்விக்ஸ்ல இருந்து வர செக்ரீஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும், ரொம்ப திக்கா இல்லாம ஜவ்வு மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இன்டைரக்ட் மெத்தட்ஸ்ல சம்டைம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பட் அது துல்லியமா கண்டுபிடிக்கிறதுன்றது முடியாது. பட் ஓவுலேஷன் கிட்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் வெரி அக்யூரேட். இப்போ நம்ம எப்படி பிரெக்னன்சிக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்கோமோ இல்லையோன்னு ஒரு கிட் பண்ணி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி ஓவுலேஷன் கிட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அவைலபிள் தான். இப்போ அது ஈவன் குழந்தை பிறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களே கூட அந்த 24 மணி நேரம் அந்த கோல்டன் பீரியடை மிஸ் பண்ணக்கூடாதுன்றவங்க நிறைய தடவை அந்த கிட் வச்சு பார்த்துப்பாங்க. இதுக்கும் மீறி அதுலயே நம்மளுக்கு தெரியும். பட் அதுலேயுமே ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்கு இனி 2 மெத்தட் இருக்கு. ஒன்று ஒரு ஹார்மோன் ஒன்று பார்ப்போம், அது அவங்களோட சைக்கிள் லென்த்து வச்சு இத்தனாவது நாளில் பார்க்கணுன்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் பார்க்கணுன்னா டைரெக்டாக நம்ம ஸ்கேன் வச்சு பார்க்கறது தான். ஸ்கேனில் நம்மளுக்கு ஓவுலேஷனில் கருமுட்டை தான் வெளில வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் கருமுட்டைன்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சர், ஸ்கேனில் தெரியாது. பட் மோர் ஆர்லெஸ் ஒரு நல்ல ஃபாலிக்குல் ஒன்று வளர்ந்து ரப்சர் ஆகி வெளில வருதுன்னா அது ஓவுலேஷனாக தான் இருக்கணும்ன்றதை நம்ம ஒரு 90% எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து ரெகுலரா இல்லாம கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஃபர்டிலிட்டிக்கு பெரிய ப்ராப்ளம்ன்ற இப்ப இல்ல, இந்த கிட்டு வந்துடுச்சுங்கிறதுனால இட்ஸ் ஓகே. பட் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.